தமிழர் வரலாற்றில் ஒளி வீசும் ஒரு பெயர் அருள்மொழிவர்மன். காவேரி ஆற்றின் கரையில் பிறந்த இந்த இளம் இளவரசன் பிறந்த தருணத்திலேயே மக்கள் இதயத்தை கவர்ந்தவன். சிறுவயதில் இருந்தே அவனது முகத்தில் ஒரு தனி ஒளி, ஒரு தெய்வீக காந்தம் இருந்தது. வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவன். எந்த போர்க்களத்திலும் பயம் என்ற சொல்லே தெரியாது. ஆனால் அவன் மனதில் ரூலிங் ஆசை அல்ல, மக்களின் நலன் மட்டும்தான். ஒருமுறை லங்கை நாட்டுக்குச் சென்றபோது கடல் புயலில் சிக்கினான். அனைவரும் அவன் உயிர் போய்விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் காவேரி தாய்தானே அவனை தன் கரங்களில் ஏந்தி உயிருடன் திருப்பித் தந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகே மக்கள் அவனை பொன்னியின் செல்வன் என்று அழைக்கத் தொடங்கினர், காவேரியின் செல்வன். பின்னர் வந்தியத்தேவனுடன் சேர்ந்து சோழ அரசை சதிகளிலிருந்து காப்பாற்றிய அவனது வீரமும் தந்திரமும் தமிழ் வரலாற்றில் அழியாத அடையாளம். அவனது தாய் வணங்கி வளர்த்த நம்பிக்கை, சகோதரி குந்தவையின் அறிவு, நண்பன் வந்தியத்தேவனின் துணிச்சல், இவையெல்லாம் அவனது அரச வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்தது. இளவரசராக இருந்த அவன் பிறகு தன் தியாகம், அறிவு, நியாயம் மூலமாக சோழ அரசின் பேரரசராக எழுந்தான். அதுவே நம் பெருமைக்குரிய ராஜராஜ சோழன். காவேரி நீர் ஓடும் வரை அருள்மொழிவர்மனின் பெயர் தமிழர் இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல வரலாற்று நாயகர்களின் கதைகளை பேசலாம். வணக்கம். தமிழின் வீர